ஹலோங்க, எல்லாருக்குமே வணக்கம். இன்னைக்கு நம்ம ஸ்கூட்டி அப்படின்ற ஒரு வித்தியாசமான கதையை தான் பார்க்க போறோம். இந்த படத்துடைய ஒன்லைனை சொல்லி உங்களோட சுவாரஸ்யத்தை கெடுக்காம இந்த வித்தியாசமான படத்தை உள்ள போய் உங்களுக்கு இந்த கதையுடைய எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்குறேன். பை தி வே, நான் கவின். நீங்க பார்க்கறது நம்மளோட ஃபிலிம் பை. அண்ட் ஒரு நல்ல படம் இன்னும் நிறைய பேர்கிட்ட போய் சேர்க்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு சின்ன லைக்கோட கண்டினியூ பண்ணுங்க. படத்தோட ஓப்பனிங் சீன்ல ஸ்வாதி அப்படின்ற மாதிரி ஒரு பொண்ணை காமிக்கிறாங்க. இவங்க காலேஜ் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. தினந்தோறும் காலேஜுக்கு அங்க இருக்கிற கவர்மெண்ட் பஸ் தாங்க போயிட்டு வருவாங்க. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். முதல்ல எந்த ஊர்ல இந்த கதை நடக்குதுன்னு சொல்லியான்னு கேக்குறீங்களா? இந்த கதை பங்களாதேஷ்ல நடக்குதுங்க. அப்படி பங்களாதேஷ் சாலையில ஒரு பஸ் ஓடிக்கிட்டு இருக்க. அந்த பஸ்ஸுக்குள்ள நம்ம சுவாதி அவங்களோட காலேஜுக்கு போய்கிட்டு இருக்க. அப்ப பின்னாடி ஒரு அங்கிள் நிக்கிறாரு. கண்டக்டர் முன்னாடி இருக்கிறதுனால அந்த அங்கிள் இப்ப நம்ம சுவாதி பின்னாடி நின்னு கண்டக்டர்னு கூப்பிட்டுக்கிட்டே இருக்காரு. கொஞ்ச நேரத்துல கண்டக்டர் கிட்ட டிக்கெட் வாங்கினதுக்கு அப்புறம் கூட நம்ம சுவாதி பின்னாடியே நின்னுகிட்டு இருக்காரு. நம்ம சுவாதியும் அங்கதான் இடம் இருக்குல்ல, கொஞ்சம் தள்ளி நில்லுங்கன்ற மாதிரி சொல்ல அவரும் சாரி கேட்டுட்டு தள்ளுற மாதிரி நடிச்சிட்டு இப்ப திரும்பி நம்ம சுவாதி பக்கத்துல வந்து நிக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. இது வரைக்கும் தெரியாம 2-3 வாட்டி இடிச்ச அவரு இப்ப தெரிஞ்சே நம்ம சுவாதி கிட்ட நெருங்க செய்யறாருங்க. அப்ப ஸ்பீட் பிரேக்கர் வர ஒரு நேரமா பார்த்து சுவாதி கிட்டையும் தப்பா நடந்துக்க அது வரைக்கும் பொறுமையை கடைபிடிச்ச சுவாதி அங்கேயே அவரை பளிர்னு அறவிட்டுட்டு இதுக்கு மேல இந்த பஸ்ல போவே முடியாதுன்னு சொல்லி அங்க வர ஸ்டாப்பிங்லயும் இறங்குறாங்க. நம்ம சுவாதி முகேஷ் அப்படின்ற மாதிரி ஒரு பையனை காதலிப்பாங்க. அப்படி அந்த பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து முகேஷுக்கும் கால் பண்ணி, டேய் பஸ்ல வந்து செம்ம இம்சையா இருக்குடா, 1 நாள் 2 நாள்னா பரவாயில்ல, இந்த அங்கிள்ஸுங்களா இருக்கானுங்களே வீட்டுல அவனுங்களுக்கு எல்லாம் பொண்டாட்டி இல்லையா, சனியம் முச்சவனுங்க காலைல வேலைக்கு போகாம இதே வேலையா வச்சிருக்காங்கன்னு சொல்லி ஃப்ரீயா இந்த என்ன காலேஜுக்கு கூட்டு போடான்ற மாதிரியும் கேக்குறாங்க. நான் ஆல்ரெடி கிளாஸ்குள்ள இருக்கேன், இந்த டாக்ஸி பைக் மாதிரி இருக்கும் பாத்தீங்களா, அந்த பைக் போட்டு வந்துரு அப்படின்ற மாதிரி அவரும் போனை வைக்க இப்ப நம்ம சுவாதி ஒரு பைக்கையும் ஒரு ஆப்ல இருந்து புக் பண்றாங்க. அப்படி அந்த பைக் டாக்ஸியும் வருதுங்க. வரும்போதே இப்ப அந்த ஆப்ல வேற ஒரு நம்பர் காமிக்குது. ஆனா அங்க வரதோ வேற ஒரு நம்பர் பிளேட்ல இருக்கிற பைக்குங்க. என்னன்னா வேற நம்பர் காமிக்குது. அது பழைய வண்டிமா, இது புது வண்டி. சரி ஓகே, நீ ஏன் இந்த வண்டியில ஏற போற? ஆமா, ஏன் ஏறக்கூடாதா? இல்ல பொண்ணுங்கெல்லாம் பசங்க கூட பைக் டாக்ஸில வருவீங்களா? சரி சரி, ஹெல்மெட்டை போட்டு உக்காருன்னு சொல்லிட்டு இப்ப ஒரு ஓடிபி எல்லாம் வாங்கிக்கிட்டு அங்க இருந்து மெல்ல கிளம்ப. என்னமா டபுள் சைட்ல காலை போட்டு உக்காடுற? பொண்ணுன்னா அடக்கோடமா ஒரே சைட்ல உக்காரணும். அப்புறம் ஸ்பீட் பிரேக்கர் வருது, இது வருது, அது வருதுன்னு நொட்ட சொல்லுவீங்க மாதிரி அவரு சொல்றாரு. அதெல்லாம் எங்களுக்கு தெரியும், நீங்க மூடிட்டு வண்டியை எடுங்கன்ற மாதிரி நம்ம சுவாதி சொல்ல இப்ப போற வழியில வேணும்னே அவரு 4-5 வாட்டி பிரேக் அடிக்கிறாரு. என்னன்னா பண்றீங்கன்ற மாதிரி சுவாதி கேட்க, அதான் அப்பவே சொன்னேன் ஒரு சைடா உக்காருன்ட்டு, நீ தான் 2 சைடு கால் போட்டு உக்காந்த, என்ன குத்த சொன்னா நான் என்ன பண்ணுவேன்ற மாதிரி அவர் திமிரா பேச சுவாதிக்கோ பயங்கர கோவம் வருதுங்க. நடு ரோட்லயே அந்த பைக்காரரை போட்டு அடின்னு அடிச்சு அந்த பைக்கையும் ஓரமா நிப்பாட்ட சொல்றாங்க. அந்த பைக்காரரும் வண்டியை நிப்பாட்டி ஹெல்மெட்டை வாங்கிக்கிட்டு, உன்ன மாதிரி ஒரு கேவலமான பொண்ணு கூட வந்ததுக்கு நான் தான் அசிங்கப்படணும், ஒரு பொண்ணு இப்படிதான் 2 பக்கம் கால் போட்டு உக்காருவியா, பொண்ணா இது அப்படின்ற மாதிரி ரொம்ப தப்பா பேசுறாரு. நம்ம சுவாதியும் அந்த இடத்துல இருந்து எரிஞ்சு விழுந்துட்டு கிளம்புறாங்க. அப்படி ஒரு வேலையில தான் நம்ம சுவாதி ஸ்கூட்டி வாங்கணும்னு நினைக்கிறாங்க. பொதுவா நம்ம பசங்களுக்கு ஒரு வண்டி வாங்கணும் அப்படின்றது சின்ன வயசுல இருந்தே ஆசையா இருக்குங்க. ஆனா நம்ம சுவாதிக்கு வண்டி அப்படின்றது ஆசை அப்படின்றத விடவும் அத்தியாவசியமா மாறுது. அவங்க வண்டியில போயிட்டு வந்தா சேஃபா போக முடியும், வண்டியில போயிட்டு வந்தா வேகமா ஒரு இடத்துக்கு போய் சேர முடியும், அவங்கள பாத்துக்க முடியும். அதுக்காக இந்த ஸ்கூட்டி கடைக்கும் வந்து இந்த ஸ்கூட்டி என்ன விலைன்ற மாதிரி கேட்க அவங்க ஒரு பெரிய அமௌண்ட்டை சொல்றாங்க. நம்ம சுவாதியோட குடும்பம் கொஞ்சம் ஏழ்மையில இருக்கிறதுனால அவங்களால அவ்வளவு பெரிய அமௌண்ட் கையில வச்சிருக்க முடியலைங்க. இன்ஃபேக்ட் நம்ம சுவாதியோட அப்பாவுக்கு நிரந்தரமான வேலை கூட இருக்காது. நம்ம சுவாதியோட அம்மா இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க இந்த பாட்டு கிளாஸ்லாம் வச்சு அதுல ஒரு 5000 ரூபாய் 6000 ரூபாய் வரைக்கும் சம்பாதிப்பாங்க. சோ அதுல பேலன்ஸ் பண்ணி தாங்க இந்த குடும்பம் இப்போ நடந்துட்டு இருக்கோம். இப்படி ஒரு வேலையில நம்ம சுவாதியும் வீட்டுல எல்லாரும் இருக்கும் போது கொஞ்சம் தயங்கி எனக்கு பைக் வேணும்ன்ற மாதிரி கேக்குறாங்க. அவங்க அம்மாக்கு வருது பாருங்க கோவம். காலேஜ் தானே படிக்கிற, அதுக்குள்ள மகாராணி ஆயிட்டீங்களோ, ஏன் பஸ்ல போனா குறைஞ்சு போயிடுவியா? இல்லம்மா, பஸ்ல சில தப்பான விஷயம் எல்லாம் நடக்குது, ஏன் நாங்க ஃபேஸ் பண்ணிக்கிட்டு தானே இருக்கோம், இங்க எல்லா பொண்ணுங்களும் ஃபேஸ் பண்ணிட்டு தாமா இருக்கோம், நீங்க ஒன்னும் அப்படியே லண்டன்ல இருந்து எல்லாம் வரல, மூடிக்கிட்டு பஸ்ல போற வேலையை பாரு அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா திட்டி விட்டுறாங்க. இப்ப சுவாதி அந்த வலியை பொறுத்துக்கிட்டு திரும்பி அது மாதிரி பல வலிகளை அனுபவிச்சு பஸ்ல போற மாதிரியும் அவங்க காலேஜ்ல உட்காந்து நோட்ல ஸ்கூட்டியே வரைஞ்சுக்கிட்டு இருக்கிற மாதிரியும் சாயங்காலத்துல தன்னோட பாய் ஃப்ரெண்ட் கிட்டையும் காலேஜ் முடிச்சு பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கும் போதோ இந்த ஸ்கூட்டி வாங்குறத பத்தியும், ஸ்கூட்டி வந்ததுக்கு அப்புறம் என் லைஃப்ல பார்ட் டைமா வேலைக்கு கூட போக முடியும், என் ஃபேமிலியும் என்னால பேலன்ஸ் பண்ண முடியும், அதுக்கு தனக்கு ஒரு வண்டி வேணும்ன்றத பத்தியும் அங்க பெருசா பேசிக்கிட்டு இருக்காங்க. ஒரு கடத்துல தன்னோட வீட்டுக்கும்
தூக்கம் வர நேத்து நைட்டு திட்டினதுக்காக அம்மாவும் சுவாதி கிட்ட பாலெல்லாம் கொடுத்து சாரி கேட்க இப்ப அடுத்த நாள் காலேஜுக்கு வரப்போ நம்ம சுவாதியோட காதலன் இருக்கான் பாத்தீங்களா அந்த முகேஷ், அவன் ஒரு ஸ்கூட்டி எடுத்துட்டு வராங்க. நம்ம முகேஷ் கிட்டயும் பைக் இருக்காது, அவனோட பிரதரோட பைக்குன்னு சொல்லி எடுத்துட்டு வரான். நீ ஸ்கூட்டி வாங்க போறல, உனக்கு வண்டி வேற ஓட்ட தெரியாதுல, சோ இந்த வண்டியை ஓட்டி நீ பிராக்டிஸ் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி நம்ம சுவாதிக்கு அவன் தான் அந்த பைக் ஓட்டவே கத்து கொடுக்குறான். இப்ப நம்ம சுவாதியோட அம்மாக்கு திடீர்னு உடம்பு சரியில்லாம போகுதுங்க. அவங்க கொஞ்ச நாளாவே நோய்வாய்ப்பட்டு தான் இருப்பாங்க. இப்ப சுவாதிக்கு இன்னொரு பொறுப்பும் வருது. அதே வேலையில இப்ப பைக் வாங்கணும்ல, அதுக்காக இப்ப வீட்லயும் காசு கேட்க முடியாது. நம்மளே பார்ட் டைம்ல டியூஷன்லாம் கத்து கொடுத்து அது மூலயமா காசு சேர்த்து வைக்கலான்ற மாதிரி நம்ம சுவாதியும் முடிவெடுக்கிறாங்க. அப்படி ஒரு 10th பொண்ணுக்கு தாங்க அவங்க டியூஷன் எடுக்கிறாங்க. அந்த பொண்ணுமே அக்கா என்ன ஸ்கூல்ல ஒரு பையன் லவ் பண்றாங்க, அந்த பையன் கூட இன்னைக்கு வெளியே போயிட்டு வந்தேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஃப்ரெண்ட்லியா ஷேர் பண்ணிக்க இப்ப அந்த பொண்ணோட அம்மாவும் வந்து ஏமா நீ என் பொண்ணுக்கு சொல்லி கொடுத்த ஆரம்பிச்சதுல இருந்து என் பொண்ணு இப்போ மிட் டர்ம் டெஸ்ட்ல நல்ல மார்க் வாங்க ஆரம்பிச்சிட்டா, அதனால உனக்கு போனஸ் கொடுக்குறேன்ற மாதிரி 1000 ரூபாய் சம்பளத்தை ஏத்திலாம் கொடுக்குறாங்க. இந்த வேலைன்னு மட்டும் இல்லாம இந்த பார்ட் டைமா டீ கடையில இந்த சாய் வாலாலாம் இருக்கு பாத்தீங்களா, சோ அந்த மாதிரியான கடையில அவங்க வேலை பார்ப்பாங்க. அவங்க பாய் ஃப்ரெண்ட் தாங்க ஈவினிங் வந்து பிக்கப் பண்ணிப்பாரு. அப்படி நாட்கள் மெல்ல நகர நகர இவங்க காசு சேர்த்து வைக்கிறதுலயும் பைக்கு மேலேயுமே இன்ட்ரெஸ்டா இருக்கிறதுனால அவங்க படிப்பு மேல இருக்கிற கான்சென்ட்ரேஷன் மிஸ் ஆகுதுங்க. ஒரு நாள் அவங்க வாதியார் பாடம் எடுத்துக்கிட்டு இருக்க சுவாதிக்கு ஒரு போன் கால் வருதுங்க. கீழே குனிஞ்சு பேசிக்கிட்டு இருக்காங்க. அத வாதியாரும் கண்டுபிடிச்சு அங்கேயே நம்ம சுவாதிய அவமானப்படுத்தி கிளாஸை விட்டு வெளியே அனுப்புறாருங்க. ஆனா நம்ம சுவாதி அழுதுகிட்டே ஒரு பஸ் பிடிச்சு ஒரு ஹாஸ்பிட்டல் நோக்கி போய்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி அந்த போன் கால்ல நம்ம சுவாதியோடைய அப்பா தாங்க பண்ணிருப்பாரு. சுவாதியோட அம்மாக்கு நோய்வாய்ப்பட்டிருக்கோம்ல, அப்படி அவங்களோட உடம்பு இப்போ சீரியஸ் ஆகி ஹாஸ்பிட்டல்ல அனுமதிக்கப்பட்டிருக்காங்கன்ற மாதிரி சொல்லிருப்பாரு. அதனாலதான் இப்ப நம்ம சுவாதி அடிச்சு புடிச்சு ஹாஸ்பிட்டலுக்கு ஓடி வர மாதிரி காமிக்கிறாங்க. உங்க அம்மாவுடைய சில பகுதிகளில் கட்டிகள் வந்துகிட்டே இருக்கு, அதை ரிமூவ் பண்ணனா ஆபரேஷன் தான் பண்ணி ஆகணும், இல்லனா அவங்களை காப்பாத்துறது கஷ்டம்ன்ற மாதிரி நம்ம சுவாதி கிட்டையும் சொல்ல இப்போ ஆபரேஷன் பண்றதுக்கு எவ்வளவு செலவாகும்ன்ற மாதிரி கேக்குறாங்க. ஒரு 60,000 ரூபாயில இருந்து 1 லட்ச ரூபாய் வரைக்கும் ஆகுன்ற மாதிரி டாக்டர் சொல்ல அங்க சுவாதிக்கும் என்ன பண்றதுன்னு புரியலைங்க. தன்னோட அப்பா கிட்டையும் வந்து அம்மாவை காப்பாத்துறதுக்கு உங்ககிட்ட எதனா காசு இருக்கான்ற மாதிரி கேக்குறாங்க. நான் முன்ன சொன்னல நம்ம சுவாதியோட அப்பா கிட்ட நிரந்தரமான ஒரு வேலை இருக்காது, அண்ட் முக்கியமா அவரை நம்பி யாரும் கடனும் கொடுக்க மாட்டாங்க, அதனால அவரும் அங்க எதுவுமே இல்லைன்னு சொல்றாருங்க. நம்ம சுவாதியோட அப்பா அம்மா லவ் மேரேஜ் பண்ணி தான் வந்திருப்பாங்க. அதனால நம்ம சுவாதியோட அம்மா கிட்ட நகை பணம்னு சொல்லி எதுவுமே சேவிங்ஸ்லயும் இருக்காது. இப்ப சுவாதி அவங்க பைக் வாங்குறதுக்காக இந்த டியூஷன் எடுத்து பார்ட் டைம் வேலை எல்லாம் பார்த்து ஒரு 60,000 ரூபாய் வரைக்கும் சேர்த்து வச்சிருப்பாங்க. சோ அந்த காசை தான் அம்மா ஆபரேஷனுக்கு கொடுக்க வேண்டி இருக்கு. அப்படி அதை கொடுத்து தான் அம்மாக்கு அந்த ஆபரேஷனும் சக்சஸ்ஃபுல்லா அவங்க பண்ண அடுத்த நாள் காலையில இவங்க கிச்சன்ல சமைச்சிட்டு இருக்கும் போதோ அந்த பைக் ஷோரூம்ல இருந்து கால் வருதுங்க. மேடம் பைக் கேட்டு போயிருந்தீங்களே, பைக்கோட பிரைஸ் 10,000 ரூபாய் கம்மியா இருக்கு, எப்போ வந்து டெலிவரி எடுத்துக்கிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்க, ஆனா ஏன்டா வகுத்தறிச்சல கொட்டிக்கிறீங்கன்னு சொல்லி அவங்களும் போனை கட் பண்றாங்க. இங்க நம்ம சுவாதியோட அம்மா ரிகவர் ஆகி தன்னோட வீட்டுக்கு வர மாதிரியும் காமிக்கிறாங்க. இப்ப அப்படியே நாட்கள் மெல்ல நகர சுவாதியோட அம்மாவும் திரும்பி ஹவுஸ் ஒய்ஃபா இந்த சமைக்கிற வேலையில இருந்து வீட்டை பாத்துக்கிற வேலையில ஈடுபட ஆரம்பிக்கிறாங்க. நம்ம சுவாதியும் அப்படியே திரும்பி காலேஜ் எல்லாம் போக ஆரம்பிக்கிறாங்க. அப்படி ஒரு வேலையில தான் சுவாதியோட அம்மாக்கு அந்த காலேஜ்ல இருந்து ஒரு போன் கால் வருது. உடனடியா காலேஜுக்கு வரவும் சொல்றாங்க. பிரின்சிபாலோ நம்ம காலேஜோடைய ஸ்காலர்ஷிப்ல படிக்கிற ஸ்டூடெண்ட் தான் இந்த சுவாதி, அவ ஒரு டாப் ஸ்டூடெண்டா இருந்தா அவளுக்கு வெளிநாட்டுல படிக்கிறதுக்குலாம் ஆஃபர் இருந்தது. ஆனா இப்போ ஒரு 2 செமஸ்டரா அவ நிறைய அரியர் வைக்க ஆரம்பிச்சிட்டா. அவ எதுக்காக இப்படி மாறினான்னு தெரியல, ரொம்ப டயர்டா காணப்படுறா, கிளாஸ்ல வந்து 2-3 பீரியட்ல அவ தூங்கிடுறா, அவ கான்சென்ட்ரேஷனே பண்ண மாட்டான்ற மாதிரி பல கம்ப்ளைண்ட்களை பண்றாங்க. இதெல்லாம் வரப்போ நம்ம சுவாதியோட அம்மாக்கும் ஒரு கேள்வி வருதுங்க. ஏன்னா அவங்களோட ஆபரேஷன் பண்ண காசு இருக்கு பாத்தீங்களா, அது என்னோட கணவர் தான் கொடுத்தாருன்ற மாதிரி நம்பிக்கிட்டு இருப்பாங்க. ஆனா அது எல்லாமே தான் பொண்ணு பார்ட் டைமா வேலைக்கு போய் சம்பாரிச்சு கொடுத்தான்னு அவங்களுக்கு தெரியாதுங்க. இப்போ ஆட்டோல அதே கலக்கத்தோட இவங்க 3 பேரும் வந்துகிட்டு இருக்க, அப்பதான் தான் பொண்ணு கிட்ட ஆபரேஷன் பண்ண காசு எப்படி வந்ததுன்ற மாதிரி கேக்குறாங்க. அங்க 2 பேருமே அமைதியா இருக்க, அப்பதான் சுவாதியோட அப்பா அவதாமா சம்பாரிச்சு கொடுத்தா, அதுல இன்னமும் கொஞ்சம் கடன் இருக்கு, அதை அடைக்கிறதுக்கு தான் பார்ட் டைமாவும் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரியும் சொல்ல, அதை கேட்டு அந்த தாய் துடிச்சு போறாங்க. சோ இங்க மிடில் கிளாஸ் வாழ்க்கை இப்படிதாங்க. மிடில் கிளாஸ் வாழ்க்கையில இருந்து எதனா ஒரு விஷயத்த ஆசைப்பட்டா எதிர்பார்க்காத இன்னொரு விஷயம் நடக்கும். அதுல இருந்து நம்ம மீண்டு வரத்துக்கே 2-3 வருஷம் தேவைப்படும். அதுக்குள்ள நம்ம ஆசைப்பட்டதே சலிச்சு போயிடுங்க. இப்ப நாட்கள் மெல்ல நகருது. இந்த மிடில் கிளாஸ் குடும்பத்தோட வாழ்க்கையும் இந்த கஷ்டத்தோட
காலத்தோட நகருதுங்க. நாளளவுல நம்ம சுவாதியோடைய அம்மா இந்த பாட்டு கிளாஸ், அதுக்கப்புறம் இந்த முறுக்கு விற்கிறது அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா காசை சேர்த்து அவங்க கிட்டத்தட்ட கல்யாணமாகி 20 வருஷமா தன்னோட பொண்ணுக்காக நகையை சேர்த்துட்டு வராங்க போல இருக்கு. அப்படி ஒரு நகை கடையில சீட்டு கட்டுவாங்க. அப்படி எல்லா காசையும் சீட்டு கட்டி அப்படி ஒரு 2 நெக்லஸையும் அந்த நகை கடையில இருந்து வாங்குறாங்க. அவங்களுக்கு அன்னைக்கு அப்படி ஒரு சந்தோஷங்க. இப்ப நேரா தன்னோட வீட்டுக்கு வராங்க. தன்னோட பொண்ணையும் கூப்பிடுறாங்க. இங்க வேகமா வாமான்ற மாதிரி சொல்ல சுவாதியும் என்னன்னு கேட்க, உங்க அப்பாவை பத்தி எனக்கு தெரியும். அவரு கல்யாணம் ஆன உடனே முடிவு பண்ணிட்டேன். அவரு கையால் ஆளாத ஆளுன்னு சொல்லி அவரால் எதையும் சேர்க்கவும் முடியாது, எதையும் வாங்கவும் முடியாது. அதனால்தான் நான் இந்த 20 வருஷமா சிறுக சிறுக சேர்த்து உன்னோட கல்யாணத்துக்காக இந்த நகையை வாங்கினேன். இந்த நெக்லஸ் எப்படி இருக்குன்னு போட்டு பாரு. அவங்க அங்க நெக்லஸ் எல்லாம் போட்டு பார்க்க ஒரு கடத்துல எனக்கு கல்யாணம் பண்ண போறியாமான்ற மாதிரியும் சுவாதி பயப்படுறாங்க. அதுதான் இல்ல, இந்த நகையை நீ வச்சுக்கோ. நீ பைக்குக்கான சேர்த்த காசில் தானே என்னோட ஆபரேஷன் பணத்தை கொடுத்த. இந்த நகையை வச்சு உன்னோட பைக்கை நீ வாங்கிக்கோ. இங்க ஹவுஸ் வைஃபா இருக்கிற உன்னோட அம்மா மாதிரியான நிறைய பெண்கள் இங்க நிறைய கனவுகளை நிறைய ஆசைகளை தொலைச்சிட்டு உக்காந்துகிட்டு இருக்கோம். அது இந்த சின்ன வயசுலயே நீயும் தொலைக்க தேவையில்ல. இங்க எத்தனையோ பேரு ஆடம்பரத்துக்காக பைக் வேணும்னு கேட்பாங்க. ஆனா நீ உன்னோட அத்தியாவசியத்துக்காக கேட்கற. அது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. சின்ன வயசுல இருந்து உனக்கு எதுவுமே பண்ணதில்ல, இத பண்றதா நினைச்சுக்கோ அப்படின்ற மாதிரியும் சுவாதி கிட்ட அவங்க அம்மா சொல்ல சுவாதியும் அங்க நெகிழ்ந்து போறாங்க. இது வரைக்கும் நம்ம வீட்டுல நம்மளுக்கு எதுவுமே சேர்க்கலன்னு நினைச்ச அவங்களோட மைண்ட் அங்க மாறுதுங்க. கட் பண்ணா இப்ப நம்ம சுவாதி ஒரு பைக் வாங்குற மாதிரியும் அத முதல்ல தன்னோட அம்மா கிட்ட காட்டி அவங்க அம்மாவை அந்த பைக்ல கூட்டிட்டு போற மாதிரியும், அப்படி நம்ம சுவாதி இதுக்கப்புறம் ரொம்ப சுதந்திரமா அவங்களோட பைக்கோட காலேஜுக்கு போயிட்டு வர மாதிரியும், அதுக்கப்புறம் பார்ட் டைமா ஒரு நல்ல வேலையில அவங்க படிப்புக்கு ரிலேட்டான வேலையை பாக்குற மாதிரியும் காமிக்கிறாங்க. அண்ட் முக்கியமா ஒரு ஷார்ட்டை காமிப்பாங்க. எப்படி ஓப்பனிங் சீன்ல நம்ம சுவாதி ஒரு பஸ்ல போகும்போதோ பின்னாடி ஒரு பிடிக்காத அங்கிள் நின்னு மேல உரசிக்கிட்டு வந்து சுவாதியை இம்சை பண்ணாரோ, இப்ப கட் பண்ணா இப்ப அவங்க பைக்ல பின்னாடி பிடிச்ச பையன் அவங்க காதலன் உக்காந்துக்கிட்டு நம்ம சுவாதியை உரசிக்கிட்டு வர மாதிரியும், அந்த சுவாதி சந்தோஷத்தோட ஏத்துக்கிற மாதிரியும் ஒரு அழகியலா இந்த கதையை காமிச்சு முடிச்சிருப்பாங்க. ஒரு கதை எப்படி இருக்கணும்னா 100 பேர்ல ஒருத்தனோட வாழ்க்கையில நடக்கிற அதிசயம் தான் ஒரு கதையா இருக்கணும்னு இல்ல, 199 பேரு தினசரி வாழ்க்கையில பாக்குற சில கஷ்டங்களும் கதையா இருக்கலாம். அப்படி இங்க நம்ம ஒரு டிஃப்ரெண்டான கதையை பார்த்திருப்போம். இந்த கதை எப்படி இருந்தது அப்படின்றத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் மேலும் இந்த மாதிரியான வீடியோஸை தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ so much.